கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பாராக. இன்னொரு நாளிலே கூட நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து செய்ததான ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசி எப்படி செயல்படுவன் என்பதை அந்த இடத்துல மிக தெளிவாக பார்க்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி பாருங்க, ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் அந்த நேரத்தில் பிசாசை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். இந்த வேளையில் இந்த இரத்தத்தை நாம் மற்றவர்களிடத்திலே அந்த எதிராக பிசாசுக்கு எதிராக பிரயோகிக்கின்ற வேளையில் வெற்றி ஜெயம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அந்த வேளையில் பிசாசை பார்த்து நாம் சொல்ல வேண்டியதான 3 காரியங்கள்: தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அதோடு கூட இந்த மரணத்திலே அவர் எடுத்ததான ஒரு ஜெயம். இந்த 3 காரியங்களையும் நாம் செய்கின்ற வேளையில் நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வெற்றி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வெளிப்படுத்தல் 12:11 பார்க்கின்றபடி நமக்கு மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டியதான ஒரே ஒரு காரியம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம். ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் பிசாசு நம்மை விட்டு நிச்சயமாக ஓடி போவான். நம்மை தொடுவதற்கோ நம்மை எந்த விதத்தில் பாதிப்பதற்காக அவனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த நெருக்கடி வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு தேவையான காரியம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், அதோடு கூட நம்முடைய சாட்சியின் வார்த்தை. அதை நாம் சொல்லும் பொழுது பிசாசு நம்மை விட்டு ஓடி போவான். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எப்படி பிசாசை ஜெயித்தீரோ அதை போல நாங்களும் நீர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே அதை நாங்கள் உபயோகிக்கும் பொழுது, சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்கின்ற வேளையில் பிசாசு எங்களை விட்டு ஓடி போவான் என்று பார்க்கிறோம். ஆகவே அதை கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும்.